பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. பொதுமக்கள் கொடுக்கும் புகார் மனு மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போலீசாருக்கு காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் குற்ற செயல்களை முற்றிலும் தடுக்க போலீசார் பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் புதன்தோறும் பொதுமக்களிடம் புகார் மனுக்களை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நேரில் பெற்றுக்கொள்வதாக அறிவித்த ஆணையர் அருண் கடந்த புதன் அன்று புகார் மனுக்களை நேரில் பெற்றுக்கொண்டார். அப்படி பெறப்பட்ட புகார் மனுக்களில் காவல் நிலையத்தில் ஏற்கனவே புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குறிப்பிட்டிருந்த மனுக்களை தனியாக பிரித்து இந்த புகார் மனு மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி பொதுமக்கள் கொடுக்கும் புகார்களின் மீது போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதில் சுணக்கம் காட்டினாலோ அலைக்கழித்தாலோ லஞ்சம் வாங்கினாலோ ஒரு தரப்புக்கு சாதகமாக செயல்பட்டாலோ சம்பந்தப்பட்ட போலீசார் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணையர் எச்சரித்துள்ளார். காவல் ஆணையர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் மத்திய குற்றப்பிரிவில் பல்வேறு உட்பிரிவுகள் உள்ளன. இதில் சில நேரங்களில் போலீசாரே ஆதாயம் பெறுவதாகவும் ஒரு தலைபட்சமாக செயல்படுவதாகவும் புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் மத்திய குற்றப்பிரிவில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டியிருந்தாலோ கைது நடவடிக்கை மேற்கொள்ள இருந்தாலோ அது குறித்து தனது கவனத்துக்கு வந்த பின்னரே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல் ஆணையர் அருண் அப்பிரிவு போலீசாருக்கு கண்டிப்புடன் உத்தரவிட்டுள்ளார்.